வணக்கம், என் பெயர் கங்கேஷ் ஸ்ருதி கணேஷ். நான் இருக்கும் இடம் கனெக்டிகட், சவுத் விண்ட்சர், யுனைடெட் ஸ்டேட்ஸ். நான் படிக்க போற கதை ஆடும் பல். பானு தன் அம்மாவிடம் சென்று என் பல் ஆடுகிறது என்று சொன்னாள். அவள் பல் ஆடுவது அதுவே முதல் முறை. அதனால் அவளுக்கு சிறிது பயமாக இருந்தது. அம்மா, உன் நாக்கில் அதை தள்ளிவிடு என்று சொன்னார். பானு தள்ளி தள்ளி பார்த்தாள். ஆனால் பல் விழவில்லை. கொஞ்சம் பொறு, அது தானாகவே விழுந்துவிடும் என்று அம்மா சொன்னார். பானு அப்பாவிடம் சென்று என் பல் ஆடுகிறது என்று சொன்னாள். அப்பா அவள் பல்லை ஆட்டி பார்த்தார். பிறகு கொஞ்ச நேரம், கொஞ்சம் பொறு, அது தானாக விழுந்துவிடும் என்று சொன்னார். நன்றி. வணக்கம், என் பேர் பிரணாகிரிஷ். நான் யுஎஸ்ஏல கனெக்டிகட்ல சவுத் வாழ்றேன். நான் படிக்க புத்தகம் என்னன்னா ஆடும் பல். மானு தன் அம்மாவுடன் சென்று என் பல் ஆடுகிறது என்று கூறினாள். அவள் பல் ஆடுவது அதுவே முதல் முறை. அம்மா, உன் நாக்கால் தள்ளிவிடு என்று கூறினார். பானு தள்ளி தள்ளி பார்த்தாள். ஆனால் பல் விழவில்லை. கொஞ்சம் பொறு, அது தானாக விழுந்துவிடும் என்று அம்மா கூறினார். பானு அவன் அப்பாவுடன் சென்று என் பல் ஆடுகிறது என்று கூறினாள். அப்பா அவள் பல்லை ஆட்டி பார்த்தார். கொஞ்சம் பொறு, அது தானாக விழுந்துவிடும் என்று கூறினார். ஆனால் பானுவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவள் அன்று நூலை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் ஓடினாள். நன்றி. வணக்கம், என் பெயர் ஷான். நான் இப்போ ரோஜா என்னும் குதிரை கதை உனக்கு படிக்க போறேன். முதல் என்ன நடந்தது என்றால், ஒரு குதிரை இருந்தது. அதன் பெயர் ரோஜா. அது காட்டுக்குள் சுற்றுலா போய் கொண்டிருந்தது. அப்பொழுது ரோஜாவிற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. ரோஜா தண்ணீரை தேடி போய் கொண்டிருந்த போது புலியொன்று அதை துரத்தியது. அந்த புலியையும் குதிரையையும் முயல் ஒன்று பார்த்தது. முயல் அந்த குதிரையிடம், நீ இந்த பக்கம் போ, புலிக்கு தெரியாது என்று ரோஜாவிற்கு வழி காட்டியது. நன்றி. வணக்கம். வணக்கம், என் பெயர் விசாகன் குமரகுரு. நான் கனடிகட் மாநிலத்தில் ஃபார்மிங்டன் என்ற ஊரில் இருக்கிறேன். நான் இன்று படிக்கப் போகும் கதை கல்லெடுக்கும் பூமரமும். ஆம்பல் ஆற்றின் கரையில் ஒரு பூமரம் இருந்தது. தன் இளஞ்சிவப்பு மலர்களை ஓடும் நீரின் மீது தூவி கொண்டிருக்கும் அந்த மரம், மண்ணில் நீர்ப்படும் வாசமும் மலரின் வாசமும் ஒன்றோடு ஒன்று காற்றில் போட்டியிடும். அந்த மரத்தின் அடியில் வந்து விளையாடுவதுதான் நிகழ்யாவின் ஒரே விளையாட்டு. அவளுடைய விளையாட்டு இனிமையானது. ஆற்றங்கரையில் இருக்கும் கற்களை ஒன்றின் மேல் இன்னொன்று அடுக்குவது. 4 கற்களுக்கு மேல் அவள் எப்போதும் அடுக்கியதில்லை. 5வது கல் எப்போதும் கீழே விழுந்துவிடும். ஆனால் அன்று காலமும்
காற்றும் அவள் பக்கம் திரும்ப 9 கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கிவிட்டாள். அவளால் நம்ப முடியவில்லை. 10வது கல்லையும் அடுக்கிவிட வேண்டும் என்று ஒரு சிறிய கல்லை தேடி எடுத்து, நன்றி வணக்கம். வணக்கம், என் பேர் பிகாசி. இன்னைக்கு நான் நிலாவும் தொப்பியும் கதை வாசிக்க போறேன். நிலாவும் தொப்பியும். நாங்கள் எல்லோரும் சந்தைக்கு சென்றோம். அப்பா சிண்டுவுக்கு அலங்காரமான கண்ணாடி வாங்கி கொடுத்தார். அம்மா எனக்கு நீல நிற தொப்பி வாங்கி கொடுத்தார். சின்ன பாப்பாவுக்கு இனிப்பு மிட்டாய் கிடைத்தது. வீடு திரும்பொழுது பலமாக காற்று வீசியதில் என் தொப்பி பறந்து போனது. ஒரு பழைய அரச மரத்தின் கிளையில் போய் என் தொப்பி மாட்டிக்கொண்டது. நான் மிகவும் அழுதேன். என் இரவு உணவை கூட நான் சாப்பிடவில்லை. இரவு வானில் நிலவு தவழ்ந்து வந்தது. அது அரச மரத்தில் இருந்த என் தொப்பியை பார்த்தது. அது என் தொப்பியை எடுத்து அழிந்து பார்த்தது. மகிழ்ச்சியாக சிரித்தது. நானும் சிரித்தேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுஜின். நான் கனெக்டிகட்டில் வசிக்கிறேன். இன்று நான் நிலாவும் தொப்பியும் என்ற கதையை படித்து காமிக்கப் போகிறேன். நாங்கள் எல்லோரும் சந்தைக்கு சென்றோம். சிண்டுவுக்கு அலங்காரமான கண்ணாடி வாங்கி கொடுத்தார். அம்மா எனக்கு நீல நிற தொப்பி வாங்கி கொடுத்தார். சின்ன பாப்பாவுக்கு இனிப்பு மிட்டாய் கிடைத்தது. வீடு திரும்பும் பொழுது பலமாக காற்று வீசியதில் என் தொப்பி பறந்து போனது. ஒரு பழைய அரச மரத்தின் கிளையில் போய் என் தொப்பி மாட்டிக்கொண்டது. நான் மிகவும் அழுதேன். என் இரவு உணவை கூட நான் சாப்பிடவில்லை. இரவு வானில் நிலவு தவழ்ந்து வந்தது. நன்றி. வணக்கம், என் பெயர் பிரணீத். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மான்செஸ்டர் கனெக்டிகட்டில் வசிக்கிறேன். சுசிலாவின் கோலங்கள் கதை உங்களுக்கு வாசிக்க போறேன். சுசிலா தமிழ்நாட்டில் வசிக்கிறாள். அவள் தன் அம்மாவிடமிருந்து கோலங்கள் வரைய கற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு பொங்கல் தினத்தன்றும் ஒரே ஒரு கோலம் வரைய சுசிலாவிற்கு அனுமதி உண்டு. கோலங்கள் வரைவது சுசிலாவிற்கு மிகவும் பிடிக்கும். அவள் கோலங்களை தரையிலும் படிகளிலும் சுவர்களிலும் வரைந்தாள். ரயில்களிலும் உயரமான கட்டிடங்களின் சரிவுகளிலும் வானத்தில் பறக்கும் பட்டங்கள் மீதும் தான். அனைவரும் சுசிலாவின் கோலங்களை கண்டு மகிழ்ந்து பாராட்டினார்கள். ஒரு நாள் விமானப்படையினர் அவர்களுக்கு ஒரு கோலம் வரைய உதவும்படி அவளை கேட்டனர். நிமிடங்களில் வானத்தில் ஒரு பெரிய அழகான வண்ணங்கள் நிறைந்த கோலங்களுடன் காட்சி அளித்தனர். நகரத்தில் உள்ள எல்லோரும் பார்க்கும் விதமாக. அன்று இரவு சுசிலா தனது மொட்டை மாடியில் நின்று வானத்தை பார்த்தாள். நட்சத்திரங்கள் அவளை பார்த்து மின்னின. சுசிலா அடுத்த கோலம் எங்கே வரைவாள் என்று நினைக்கிறீர்கள்? கோலங்கள் மொக்கு, ரங்கோலி, சௌப்பூர்ணா, அல்பனா என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. உங்கள் ஊரில் கோலத்தின் பெயர் என்ன? நன்றி. வணக்கம், என் பெயர் எவ்லினா கான்ஷா. நான் கனெக்டிகட்டில் வசிக்கிறேன்.
நான் இன்று வாசிக்கப் போகும் கதையின் பெயர் நல்ல நண்பனும் கெட்ட நண்பனும். ஓர் ஊரில் பாசமான இரு நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் பெயர் ராம், மற்றொருவர் பெயர் ராஜு. ராம் என்ற பையன் பெரியவர்கள் சொல்லை கேட்டு நடப்பான். ராஜு என்பவன் கொஞ்சம் குறும்புக்காரன். இருவரும் இணைந்து அருகில் இருக்கும் பக்கத்து வீட்டு மரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் அதை பார்த்து விடுகிறார். அதை பார்த்த உடனே ராஜுவும் ராமுவும் அவ்விடத்தை விட்டு ஓடி விடுகின்றனர். அதன் பின்பு மரத்திற்கு சொந்தக்காரர் ராமுவின் வீட்டுக்கு சென்று ராமுவின் பெற்றோர்களிடம், உங்கள் மகனும் அவனுடைய நண்பனும் என் வீட்டில் உள்ள மரத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கண்டித்து வையுங்கள் என்று கூறினார். ராமுவின் அம்மா அப்பா ராமுவிடம், ஏன் அங்கு சென்று விளையாடினீர்கள் என்று கேட்டார்கள். உடனே ராமு அவனுடைய அம்மாவிடம், இல்லை அம்மா, ராஜுதான் என்னை அங்கே அழைத்துச் சென்றான். ராமுவிடம் அவனுடைய அம்மா இனிமேல் அங்கு செல்லக்கூடாது என்றும் ராஜுவிடம் பேசவும் கூடாது என்றும் கூறினாள். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ரித்தன்யா. நான் கனெக்டிகட்டில் வசிக்கிறேன். இன்று நான் நிலை 5 இருக்கும் கிராமம் என்ற கதையை படித்து காட்டப் போகிறேன். ஆரம்பிக்கலாம். கிராமம். ஒரு அழகிய கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கிறது. கிராமத்தை சுற்றி ஆறுகள் ஓடுகிறது. அதனால் அந்த கிராமம் பச்சை பசேல் என்று காட்சியளித்தது. அங்கு மக்கள் மீன்பிடித்தல் மற்றும் விவசாயத்தை தொழிலாக கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த வீடுகளின் கூரைகள் மீது இருந்த புகைப்போக்கியின் வழியாக வரும் புகை மலையை தழுவி செல்லும் மேகக்கூட்டத்தை போன்றிருந்தது. அங்கு பெரிய ஆலமரம் ஒன்றிருந்தது. அந்த மரத்தின் அடியில் ரவி தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். ரவி மிகவும் அமைதியானவன், பிறருக்கு உதவும் குணம் கொண்டவன். அதனால் அவனை அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் ரவியும் அவனுடைய தோழியும் பள்ளிக்கு செல்லும் வழியில் சில வாகனங்கள் தட தட என்ற சத்தத்தோடு அப்பாதையின் வழியாக வேகமாக சென்று ஆற்றின் அருகே நின்றது. பிறகு அந்த வாகனத்தில் இருந்த சிலர் இறங்கி வயல்களை. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் அனன்யா. நான் கனெக்டிகட்டில் இருந்து பேசுகிறேன். நான் ஒரு புறா. இது என் கதை. மெய் பாதை செல், கிளி போல் பேசு, புதை திணை நெல், திணை நெல் தேவை, ஈகை நம் நகை, நிதி நீர் சேமி, தாய் சொல் ஆசி, தேன் நெய் சீர், பொய் நோய் ஒழி, ஏறு கேணி நாடி, ஒரு காலை, ஒரு கூடை விதை, பூமி உள் புதை, நாள் கிளி, மழை நாடி, சேமி பிடி, தேதி நம் நாடு, இது நம் நாடு, நம் நகை நிதி நீர், நம் நாடு நேசி, நான் ஒரு கோழி, கூடை உள் நான், கூடை உள் பானை,
பூனை ஆசை பால், என் ஆசை திணை, பரவான் தொட, ஈகை நம் சேவை மெய் பேண, நெடு நாள் வாழ். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்டெவின். நான் இப்போ புறா கதை படிக்க போறேன். நான் ஒரு புறா, இது என் கதை. மெய் பாதை செல், கிளி போல் பேசு, புதை திணை நெல், திணை நெல் தேவை, ஈகை நம் நகை, நிதி நீர் சேமி, தாய் சொல் ஆசி, பொய் நோய் ஒலி, ஏலக்கேணி நாடி, ஏடூறு காலை, ஒரு குடை விதை, ஒரு குடை விதை, பூமி உள் புதை, நாள் தேதி கிளி, நாள் தேதி கிளி, பெருமலை நாடி. நன்றி. என் பெயர் தீக்ஷிதா ரமேஷ்குமார். நான் நிலை 3 படிக்கிறேன். நான் மரங்கள் வளர்ப்போம் கதை படிக்க போறேன். நான் ஆரம்பிக்க போறேன். இது மீராவின் ஊர். அவளின் ஊர் மிகவும் பசுமை ஆனந்த. மீரா தன் வீட்டை சுற்றி மரங்கள் வளர்க்கிறாள். ஊர் மக்கள் இதை பார்த்தார். அவர்களும் மரங்களை வளர்க்கிறார்கள். இதனால் அவளின் ஊரே பசுமையாக இருக்கிறது. இது மலையாவின் நகரம். மலையாவின் நகரத்தில் மரங்களே இல்லை. இதனால் நகரம் மாசுபட்டு. மாலையாவும் மீராவும் நண்பர்கள். இருவரும் இருத்தர் போல இருப்பார்கள். இன்று இருவரும் பள்ளிக்கு சென்றார்கள்.